கனவோ அது. சிறுகதை. ஆசிரியர் ஸ்ரீ வேணுகோபாலன் அவர்கள். உண்மையில் இன்னும் இரவாகவில்லை. ஆனால் தெரு வரிசை ஓரங்களிலும் தொலைவில் தென்படும் சாலை மேட்டிலும் இருள் பதிய தொடங்கிவிட்டது. வீடை பார்ப்பதற்கு களை இழந்து கிடந்தது. மழை அடித்து போனதால் கட்டிடம் பாசி பிடித்த காரை பூச்சுக்கள், அரித்து போன மரவிட்டங்கள், சோர்வாய் விழுந்து கருப்பேறிய பக்க சுவர் மனதுக்கே பிடிக்க மாட்டேன் என்கிறது. வீட்டை சுற்றி வர சகதி, சொத சொதவென்று தண்ணீர் ஊறி மதக்கும் களிமண் பூமி, வடிகால் இல்லாமல் தேங்கி நிற்கும் காவி தண்ணீர், எல்லாமே ஏதோ துக்க நாள் போல தோன்றுகிறது. மணி 5:30. கதவு டமீல் என்று விண்டு திறப்பது போல சத்தம் கேட்டது. வீட்டுக்குள் கௌரி நுழைந்து இருப்பாள். அம்மா, அம்மா. கௌரி உள்ளே தட்டு கெட்டு போவது போலத்தான் நுழைந்தாள். எங்கள் கடைசி பீரியட் கிடையாது. ஒரே கும்மாளம் போட்டோம். கௌரி காப்பி பருகிவிட்டாள். பறந்திருந்த அவள் தலையை சீராக்கி விட்டாயிற்று. யூனிஃபாரத்தை அவிழ்த்துவிட்டு வேறு கவுன் போட்டுக்கொண்டாள். பிறகு அடுத்த அறையுள் நுழைந்து ஸ்டூலின் மேல் ஏறி சுவிட்சை போட்டுவிட்டு பாட புஸ்தகத்தை எடுத்து கொண்டு விட்டாள். இன்னும் சிறிது நாளிகை. வெளியே இப்போது இன்னும் கருத்து விட்டது. இருளுக்குள் கடைசியாக மூழ்கப் போகும் வீடுகள் தங்கள் கூரைகளை மாத்திரமாக உரு தெரியும் வண்ணம் வெளியில் காட்டிக்கொண்டு இருந்தன. மீண்டும் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. சத்தம் தானா? அது சத்தமே இல்லை. சத்தம் கேட்பதை போல பிரம்மையானால் கதவுகள் திறக்கப்பட்டது உண்மைதான். அவ்வளவு மெதுவாக அணு அணுவாக கதவை விளக்க திறந்தார்கள். ஆனால் அந்த திறப்பில் சத்தமே கேட்காவிட்டாலும் அவள் காதுக்கு மாத்திரம் ஏதோ கேட்டுவிட்டது. இது அவளுக்குள் தோன்றும் ஒரு அதீத உணர்வின் சக்தி என்றுதான் சொல்ல வேண்டும். வந்தவன் கிட்டு. அவளுக்கு மாத்திரம் நன்கு தெரியும். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே சின்னதுரை அவள் கிட்டுவுக்கு இட்டிருக்கும் பட்டப்பெயர். என்ன செய்கிறான் என்பதை கணத்துக்கு கணம் அவளால் உணர முடியும். இப்போது அவன் அடுத்த அறையுள் இருப்பான். கௌரி படித்து கொண்டு இருப்பதை முறைத்து பார்ப்பான். தன் பையை கீழே வைத்துவிட்டு பிறகு அடியோசை படாமல் சமையல் அறை பக்கமாக மெத்து மெத்தென்று நடந்து செல்லுவான். ஃப்ளாஸ்கிலே இருக்கும் காப்பியை சப்பு கொட்டி கொண்டே குடித்துவிட்டு மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்து விடுவான். கௌரியிடம் ஏதாவது வம்புக்கு போவான். அம்மா, இந்த கிட்டாவை பாரு. கௌரி இறைவாள். அம்மா என்ற பெயரை கேட்டதும் கிட்டு சுருண்டு உட்கார்ந்து விடுவான். அம்மா, என்னை கிட்டு ஸ்கேலால் அடிக்கிறான். இன்றைக்கு கௌரியின் குற்றச்சாட்டு வேறு விதமாக இருந்தது. அவள் எழுந்து விட்டாள். அடுத்த அறைக்கு போய் எட்டி பார்த்தாள். என்ன சின்னதுரை, உடம்புக்கு ஏதாவது வேண்டியிருக்கிறதா? அவன் தலையை நிமிர்ந்து பார்த்துவிட்டு குனிந்து விட்டான். அவளுக்கு அந்த பார்வை பிடிக்கவில்லை. அது அவனது அப்பா பார்க்கும் பார்வைதான். அதை கண்டாலே எரிகிறது. உண்மையில் கிட்டு அவன் அப்பா சாயல்தான். அதே பார்வை, அதே வக்கரிக்கும் முகம், அதே தலை, அதே கண், அதே மூக்கு, வாய், முழுக்க முழுக்க அவரேதான். அதை நினைக்கவே அவளுக்கு பகீர் என்றது. மேலும் எரிச்சல் குமைந்து வந்தது. இவனும் அவன் அப்பா மாதிரி மாறிவிடுவானா? அப்படியானால் இவனுக்கு எந்த பெண் மனைவியாக வாய்த்து கஷ்டப்பட போகிறாளோ? அவர் தோற்றம் இப்போதுதான் எரிச்சலை தருகிறது. 10-12 வருடங்களுக்கு முன்னால் அவர் தோற்றம் அப்படியா எரிச்சலை கிளறியது? அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அவர் முகத்தை கண்டால் ஒருவித கவர்ச்சி தோன்றவில்லையா? அவர் கண்கள் கொட்டுவதை கூட ஒரு அழுக ஆட்டமாக நினைக்கவில்லை. கனத்து வழியும் அவரது தடித்த உதடுகளின் புன்னகை தவழுவதை கண்டு உன்மத்தம் ஆகவில்லை. இப்போது அதை நினைத்தாலே நெஞ்சு பகீர் என்கிறது. அந்த நாட்களெல்லாம் வெறும் ஏமாற்ற நாட்களாக தோன்றுகின்றன. தான் எப்படி அந்த விதம் ஏமாந்தோம் என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது. மணி 6 அடித்தது. அவள் உள்ளே போனாள். இன்றைக்கு ஒன்றும் பெரிய சமையல் செய்யப்போவதில்லை. அதற்கு இப்போது மனமும் இல்லை. அவர் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். சாதம் வடித்து துவையலை அரைத்து விட்டு வேண்டுமானால் 2 அப்பளங்களை சுட்டு வைத்துவிட வேண்டியதுதான். அதற்கு மேல் உடம்புக்கு தள்ளாது. உள்ளே போய் ஸ்டவ்வை மூட்டிவிட்டாள். உலை கொதிக்க ஆரம்பித்து விட்டது. அவளுக்கு ஒரே அசதியாக தோன்றியது. பகலெல்லாம் பள்ளிக்கூடத்திலே குழந்தைகளோடு போராட்டம். வீட்டுக்கு வந்த பிறகாவது நிம்மதியா? இப்போது சோறு வேகிறது. எவ்வளவோ கஷ்டங்களுக்கிடையே
வீட்டு வேலையையும் செய்கிறோம். ஆனால் அவர் காலத்தில் வந்து சாப்பிட்டால் தானே. மணி 6 ஆகிவிட்டது. ஆஃபீஸில் இருந்து 5 மணிக்கு வெளியில் வருகிறவர் நேராக வீட்டுக்கு வந்தால் தானே. வீட்டை பற்றி அக்கறை இருக்கிறதா? நேராக நண்பர்களோடு சீட்டாட போய்விடுகிறார். போதா குறைக்கு இப்போது நாடக பைத்தியம் வேறு பிடித்துவிட்டது. ஆஃபீஸிலே நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து நாடகம் நடிக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் இவருக்கு பிரமாத வேஷம் கொடுத்து விடுவதில்லை. இவருக்கு மேடை ஏறினால் ஒழுங்காக பேசவும் தெரியாது, நடிக்கவும் வராது. ஏதோ துணை பாத்திரமாக நடிப்பார். அதற்கே இந்த பாடு. ஒரே ஆர்வம், உற்சாகம், வெறி என்று கூட சொல்ல வேண்டியதுதான். இடையிடையே உமா உமா என்று ஏதோ ஒரு நடிகையின் பெயரை கூட கூறுகிறார். அந்த பெயரை சொல்லும் போதே அவளுக்கு எரிச்சலாக இருக்கிறது. அவளை 2 வார்த்தைகள் அவர் புகழ்ந்து விட்டால் கோபம் மண்டி கொண்டு வருகிறது. மணி 7. சமையல் முடிந்துவிட்டது. அவள் முகத்தை கழுவிக்கொண்டு கூடத்திலே வந்து நின்றாள். திருப்பதி வேங்கடாச்சலபதி படத்தின் முன்னால் விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. படத்தின் முன் கைகளை கூப்பிவிட்டு திரும்பிய போது கௌரி அவளை ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா, இன்னும் அப்பா வரவில்லையா? எல்லாம் வருவார். மூலையிலே சின்னதுரை ஏதோ எழுதுவது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தான். அவனை வெறித்து நோக்கிவிட்டு அவள் வெளியில் வந்து நின்றாள். மாடி கைப்பிடி சுவர் அருகிலே திண்ணை போல ஒரு மேடை. அதிலே அமர்ந்து கொண்டு கீழே தெருவை பார்க்கலானாள். அந்த நாட்களில் இங்கே உட்கார்ந்து அவர் வரவை நோக்குவது எவ்வளவு இனிமையாக இருந்தது. கல்யாணமான புதிதிலேயே இந்த வீட்டுக்கு வந்தாகிவிட்டது. அப்பொழுதெல்லாம் பகலில் வேலை செய்யும் போது ஒவ்வொரு கணமும் அவர் நினைவே தோன்றி கொண்டிருந்தது. மனதில் மாத்திரம் சிரிப்பு ஏனோ குமிழ்ந்து குமிழ்ந்து வந்து கொண்டு இருக்கும். மாலை 4 மணி ஆகிவிட்டால் அவளுக்கே பரபரப்பு தோன்றிவிடும். முகத்தை கழுவி புதிது அணிந்து கொண்டு மை நிறைந்த கண்களோடு உள்ளுக்கும் வாயிலுக்குமாக 1000 நடை அவள் நடந்தாகிவிடும். கல்யாணமான புதிதில் அவர் வாங்கி தந்த சின்ன ரோஸ்வுட் பெட்டியை பற்றி நினைவு வந்தது. இழையாக பிரியும் அலைகள் அப்படியே சித்திரமாக உறைந்து விட்டார் போல அதன் வடிவழகை பார்ப்பதற்கே கொள்ளை இன்பமாக இருந்தது. மூடியை மெல்ல பிரித்து வைத்தபோது உள்ளே குட்டி சூரியன் போல பளீரென்று ஒளி பாய்ச்சும் வட்ட கண்ணாடி கண்ணை குத்தும்படியாக மின்னியது. வெளிச்சத்தின் கிரகணம் விழாமல் சற்று ஒதுங்கி பார்த்தால்தான் அது முகம் பார்க்கும் கண்ணாடியாக தன்னை காட்டிக் கொள்கிறது. அதில் பார்த்தால் முகம் ஏதோ சலவைக்கல் பிம்பம் போல துல்லியதாய் வழிந்த அழகுடையதாய் என்று உறிஞ்சி இவ்வளவு அழகானான் என்று சொல்லும்படியாக தெரிந்தது. பெட்டியின் நடுப்பகுதியிலே சீராக மடிந்த வெல்வெட் மெத்தையில் பொருந்தி அழுந்து இருந்த கூட்டுக்குள் முட்டை போல ஒரு குங்கும பேழை தீயாக ஜொலித்து உட்கார்ந்து கொண்டிருந்தது. இது என் முதல் பரிசு, இன்னும் எவ்வளவோ தொடரும். அதை சொல்லிய போது அவர் முகத்தில் தோன்றிய பெருமை. அதற்கு பிறகு எவ்வளவோ தான் புடவை, துணி, வளையல் என்று வாங்கி தந்தார். ஆனால் இப்போது ஒரு முழம் பூ வாங்கி கொண்டு வரக்கூட. அம்மா, அவள் திடுக்கிட்டாள். கௌரி நின்று கொண்டு இருந்தாள். சாப்பாடு போட வருகிறாயா அம்மா? இதோ வரேன். உள்ளே குழந்தைகளுக்கு சாதம் போட்டாகிவிட்டது. சிறிது நேரத்தில் அவர்கள் படுத்து உறங்கி விடுவார்கள். கூடத்திலே அவள் வந்து நின்றாள். சுவர் கடிகாரத்தை பார்த்ததும் அவள் திடுக்கிட்டாள். மணி 9. அவர் ஏன் இன்னும் வரவில்லை? நாடக ஒத்திகையாக இருந்தாலும் இவ்வளவு நாளிகை ஆகாது. அவர்கள் அமர்ந்து இருக்கும் வாடகை அறையிலே இரவு 8 மணிக்கு மேல் கூத்தடிக்க விட மாட்டார்கள். ஒத்திகை நாட்களில் கூட 8:30 மணிக்கு வீடு வந்து விடுவார். மணி 10 அடித்தது. மணி 10? அதற்குள் 10 ஆகிவிட்டதா? அல்லது ஒருவேளை 9? மெல்ல எழுந்து போய் அறையுள் எட்டி பார்த்தாள். உண்மையில் மணி 10 ஆகிவிட்டிருந்தது. அப்பா இன்னும் வரவில்லையா அம்மா? நீ ஒருத்தி. அவள் எரிச்சலோடு கௌரியை பார்த்தாள். கௌரி முகத்தை கைகளால் மூடி ஒரு கழித்து கொண்டாள். என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை இரவு சினிமா ஆட்டத்துக்கு போயிருப்பாரோ? யார் கண்டார்கள்? எதையாவது அவர் சொல்லி செய்யும் பழக்கம் இருந்தால்தானே. மீண்டும் வெளி மாடிக்கு வந்து அமர்ந்து கொண்டாள். இப்போது தெருவை பார்க்கவே பயமாக இருந்தது. சி, இவர் எப்போதுமே இப்படித்தான். அவள் நொடித்து கொண்டாள். எந்த ஒரு விஷயத்தில் அவள் மனம் கோணாமல் அவர் நடந்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் தாறுமாறாகிவிட்டது. சீட்டாட்டத்தில் பணம் தொலைகிறது. எங்கும் கடன்.
இந்த லட்சணத்தில் அவள் வேலைக்கு போகிறேன் என்று புறப்பட்ட போது அதற்கு வேறு குறுக்கே நிற்கிறார். அவள் மட்டும் போயிராவிட்டால் குடும்ப கதி அதோ கதிதான். அவள் கொண்டு வரும் 120 ரூபாய்தான் சற்று மானத்தை காப்பாற்றுகிறது. இப்போது பணம் வருகிறது என்று தெரிந்தவுடன் வேலைக்கு போவதாக அவள் சொன்னபோது செய்த பிரச்சனையை பற்றி இப்பொழுது வாயும் எடுப்பது இல்லை. அவருக்கு என்ன குறைச்சல்? அவர் செலவு நடந்து வருகிறது. லேசாக குளிர்காற்று வீசியது. அவளுக்கு இந்த ஊதக்காற்று உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது. மேலே இழுத்து போத்தி கொண்டாள். ஒருவேளை ரங்கநாதன் வீட்டில் இருப்பாரோ? அங்கு போய் பார்த்தால் என்ன? உள்ளே வந்தாள். மணி 10:30. சலசலப்பு கேட்டு திரும்பி பார்த்தாள். கௌரி விழித்து கொண்டு இருந்தாள். அப்பா வரவில்லையா? நீ தூங்கிடு கௌரி. அவள் மாடிப்படிகளில் இறங்கினாள். எங்கும் சுவர் கோழிகளின் சில்லென்ற ஒளி. பூமியின் கர்ப்பத்துக்குள் இறங்குவது போல ஒரே பாலிருள். கீழே 3 குடித்தனங்கள். அவர்களுக்கும் இவளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் யார் என்று கூட அவளுக்கு தெரியாது. மாடிக்கு தண்ணி வழி வெளியே இறங்கி வந்தாள். குளிர்காற்று சற்று அதிகமாக வீசியது. தெருவை பார்ப்பதற்கே பயமாக இருந்தது. 4-5 அடிகளுக்கு அப்பால் உலகமே முடிந்து விட்டார் போல ஒரே அந்தராரம். நடக்கும்போதே உடல் நடுங்கியது. சரக் சரக் என்று தன் செருப்பின் ஒலிகளை நாராசமாகப்பட்டன. இந்த நிசப்தத்தில் ஒளி எழுந்தார் கூட அது அமங்கலமாக தோன்றியது. கீழே தெருவிலே நடக்கும்போதுதான் பயம் அதிகமாகிவிட்டது. தன்னை யாரோ சூழ்ந்து கொண்டு வருவது போல பிரம்மை. இருளே அவள் கைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்குமாக இழுப்பது போல இருந்தது. தெருவின் கோடி வரையிலும் வந்துவிட்டாள். டீக்கடை விளக்கு சற்று தைரியம் கொடுத்தது. யாரோ ஒருவன் ஓர் அரை கிளாஸ் டீயை கையிலே சுழற்றி கொண்டே அவளை அரை விழிப்போடு பார்த்து கொண்டு இருந்தான். அவள் நடுங்கியவாறே மெல்ல அடுத்த தெருவுக்குள் நுழைந்து விட்டாள். தெருவின் நடுவில் தான் ரங்கநாதன் வீடு இருந்தது. 4-8 வீட்டை அடைந்து விட்டாள். நல்ல வேளை, உள்ளே நடு அறையில் விளக்கு எரிந்தது. யாரோ படுக்கையை உதறி கொண்டு இருந்தார்கள். மாமி. யாரு? வாயில் கதவை திறந்தார்கள். அந்த மாமி வந்தாள். விஷயத்தை கேட்டுக்கொண்டாள். பிறகு ரங்கநாதனை வந்தார். யாரு? சாரதியா? சாயங்காலம் 5 மணிக்கு ஆஃபீஸில் பார்த்தேன். அப்புறம் பார்க்கலையே. ஆஃபீஸில் மீட்டிங் கீட்டிங் ஒன்றும் கிடையாதே. கிடையாதே. அவள் திரும்பினாள். அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. இப்படி ஒருவரை புருஷராக பெற்றோமே என்று மனம் நொந்து கொண்டது. அவரது பொறுப்பில்லாத தன்மையை நினைக்கும் போது அந்த எண்ணம் அவள் உள்ளத்திலே பேருருவாய் வளர்ந்து துக்கமாக நெஞ்சை அடைத்து கொண்டது. இதயம் நெறிந்து அழுகை குமுறல்களாக வெளிவந்தன. மீண்டும் டீ கடையை தாண்டி விட்டாள். இப்போது முன்னிலும் பயம். தான் திடீரென்று அனாதையாகிவிட்டது போல தோன்றியது. மாடிப்படிகளில் ஏறினாள். நெஞ்சம் திக் திக் என்றது. ஒருவேளை அவராக இதற்குள் வீட்டுக்கு வந்து இருப்பாரோ? மெதுவாக கதவை திறந்து கூடத்துக்குள் நுழைந்தாள். அப்பா வரவில்லையா அம்மா? நீ தூங்கப் போகிறாயா இல்லையாடி சனியன்? அவள் சமையல் அறைக்குள் நுழைந்தாள். விளக்கை போட்டவுடனே ஒரு பூனை ஜன்னல் வழியாக ஓடியது. ஜன்னல்களை சாத்திவிட்டாள். அடுப்பின் மீதமுள்ள வெண்கல பானையை தொட்டு பார்த்தாள். ஒரேடியாக சில்லிட்டு கிடந்தது. அந்த சில்லிடம் குளிர் அவள் உடலுக்குள்ளே பாய்வது போல இருந்தது. மேலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. வலியும் கண்ணீரை துடைக்காமல் மூலையிலேயே அமர்ந்து விட்டாள். அவர் இப்படியா பொறுப்பு இல்லாதவராக இருப்பார்? வீட்டுக்கு ஏன் திரும்பவில்லை? காரணம் எதுவாக இருக்கும்? எப்படியானாலும் அவர் இத்தனை நாளிகைக்கெல்லாம் வீடு திரும்பி விடுவாரே. இதற்கு மேல் ஒரு நாளும் நாளிகை ஆனது இல்லையே. பின்னர் ஏன்? 2-3 தடவை வெளி மாடிக்கும் உள்ளுக்குமாக போய் வந்தாள். கடைசி தடவை போன போது டீக்கடை விளக்கம் அணைந்து விட்டது. ஏன் வரவில்லை? எங்கேயாவது புது இடத்திலே சீட்டாடி கொண்டு இருப்பாரோ? யார் வீட்டிலேயாவது போய் படுத்து உறங்கி இருப்பாரோ? அல்லது ஒரு வேளை அவருக்கு ஏதாவது நேர்ந்து நாளை காலையில் அந்த செய்தி ஊரெல்லாம் பரவி அது தன் காதுக்கும் எட்டி அப்பா மனம் சிலீரென்றது. ஒருவேளை நானே போய் அவரை அந்த நிலையிலே பார்க்க வேண்டியிருக்குமோ? இருதயம் ஒரு தரம் குலுங்கிவிட்டது. ஏன் இந்த மாதிரி நினைக்கிறோம்? அந்த எண்ணத்தையே உலுப்பி கீழே தள்ளுவது போல தானே எழுந்து நின்று உடலை ஒரு தரம் குலுக்கி கொண்டாள். பிறகு கூடத்துக்குள் நுழைந்தாள். உள்ளே மெல்லிய நீல நிற விடிவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது.
அறையே விஷமுண்டிருப்பது போல அதன் நீளம் சுற்றிலும் பரவியிருந்தது. அவள் கண்களுக்கு அந்த ரோஸ்வுட் பெட்டி திடீரென்று தென்பட்டது. கால்கள் உடனே பரபரத்தன. கவனியாது விட்டுவிட்டோமே பெட்டியை. அருகில் போய் பெட்டியை கையில் எடுத்தாள். நடுங்கும் கரத்துடன் அதை திறந்தாள். மனமே நடுக்கமெடுத்தது. இந்த குங்கும பேழையை எவ்வளவு காலம் கவனியாது இருந்துவிட்டோம். பேழையின் மூடியை திறந்தாள். எப்போதோ வைத்திருந்த குங்குமம் இன்னும் அதிலே தேங்கி கிடந்தது. அவசர அவசரமாக ஒரு விரலால் வலித்து நெற்றியிலே இட்டு கொண்டாள். கண்களிலே நீர் நிறைந்துவிட்டது. அவர் இல்லாவிடில் தன் வாழ்வு, அதை நினைக்கவே என்ன பயமாக இருக்கிறது. அம்மா! இப்போது அவளுக்கு கோபம் வரவில்லை. கௌரியை ஏறிட்டு பார்த்தாள். அப்பா வருவார். வெளிமாடிக்கு வந்தாள். இருட்டை பார்ப்பதற்கே பயமாக இருந்தது. கலவரத்தோடு மீண்டும் உள்ளே புகுந்தாள். சுவரை ஏறிட்டு பார்த்தாள். மணி 11. வீண் கலவரம் எதற்கு? எப்படியாவது வந்து சேருவார். ஈசி சேரிலே சாய்ந்து கொண்டு கால்களை நீட்டி துவளவிட்டாள். உடம்பிலே இவ்வளவு அசதி எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. இத்தனை நேரம் மறைந்து இருந்த அலுப்பு இப்போது அவளை மொய்த்து கொண்டது. சிறிது நேரம் மனம் வெவ்வேறு நினைவுகளில் சுழன்றது. கடைசியில் உடலின் அலுப்பு மனதை ஒடுங்க வைத்துவிட்டது. நினைவு இழுத்து கொண்டது. கண்கள் அரை மடிப்பில் மறைந்து விட்டன. அது தூக்கமா பிரம்மையா? ஏதோ ஒரு நடுநிலை. நினைவு இயங்குகின்ற மாதிரியும் இருக்கிறது. அவளது கணவர் உருவம் தோன்றிவிட்டது. இரவு 10 மணி வரையிலும் ஒரு வீட்டிலே சீட்டாடுகிறார். கையிலே இருந்த பணமெல்லாம் காலி. வெளியில் வரும்போது சோர்ந்து வருகிறார். கவலை தோய்ந்து முகம் கன்றி போய் இருக்கிறது. வெளியே ஒரே இருட்டு. மெதுவாக தடுமாறி நடக்கிறார். நினைவும் தடுமாறுகிறது. தவறான சாலையிலே நுழைந்துவிட்டு பிறகு திகைத்து போய் திரும்பி சரியான சாலையில் நுழைகிறார். நீண்ட சாலையின் குறுக்கே அரை நினைவாக நடக்கிறார். எதிரே பொறிகளை சிந்தும் கண்களுடன் ஒரு லாரி வருகிறது. அது முன்னாலிருந்து வருகிறதா பின்னாலிருந்து வருகிறதா என்று தெரியவில்லை. தான் இடது பக்கம் போக வேண்டுமா வலது பக்கம் போக வேண்டுமா என்று தெரியவில்லை. தானே எந்த திசையில் போகிறோம் என்ற உணர்வும் இல்லை. எங்கேயாவது நகர வேண்டும் என்று நகருகிறார். ஈச்! லாரி திமிரி போய் நிற்கிறது. முனுசாமி, கீழே இறங்கி பாரு, ஆளு அகப்பட்டுக்கிட்டான் போல. கீழே அவர் ரத்தம் தோய்ந்த பூமியில் கையும் காலும் விரிய முகம் கோணி போய் கிடக்கிறார். தள்ளி இழுத்து போட்டுவிட்டு வண்டியில் ஏறு, கூட்டம் கூட போகுது. லாரி பறந்து விடுகிறது. பிறகு யாரோ வருகிறார்கள். 1, 2 என்று சிறு திரள் கூடுகிறது. போலீஸ், ஆம்புலன்ஸ் என்று பலவிதமான குரல்கள். ஆம்புலன்ஸில் ஏற்றியவுடன் மூச்சை பார்க்கிறார்கள். மூச்சு கடைசியாக இருக்கிறது. பிறகு அதுவும் நின்றுவிட்டது. பையிலே உள்ள சீசன் டிக்கெட்டில் விலாசம் தெரிகிறது. வண்டியை வீட்டுக்கு விடு என்கிறார்கள். அவர்களது தெருவுக்குள் கார் நுழைகிறது. வீட்டு வாசல் முன்னால் வந்து நிற்கிறது. அம்மா, அம்மா, இதுதானா 14ஆம் நம்பர் வீடு? குரல்கள் கேட்கின்றன. 5, 6 பேர்களின் காலடி ஓசை கேட்கிறது. எல்லாம் கலவரமாக தோன்றுகிறது. அம்மா, அம்மா! அவள் திடுக்கிட்டு கண்களை விழிக்கிறாள். துடைத்து விட்டுக்கொண்டு நன்றாக பார்க்கிறாள். மணி 12 ஆகி இருக்கிறது. இத்தனை நாளிகை அனுபவித்தது கனவா? கனவுதானே? கலவரத்தோடு சுற்றியும் பார்க்கிறாள் அவள். அடித்து கொண்டு நெஞ்சு சற்று அமிழ்கிறது. அம்மா, அம்மா! உண்மையில் யாரோ கீழே கூப்பிடுகிறார்கள். அவளுக்கு மீண்டும் உதறல் எடுக்கிறது. தான் காண்பது கனவா நனவா? அம்மா, அம்மா! திக்கு பிரம்மையுடன் அவள் எழுந்திருக்கிறாள். வெளிமாடிக்கு வருகிறாள். வரும்போதே கீழே கலவர குரல்களும் திமு திமுவென்ற ஓசைகளும் கேட்கின்றன. அமிழ்ந்த பயம் திடீரென்று பொங்கி எழுகிறது. மேல் புடவையை கையிலே பிடித்து கொண்டு கீழே நோக்கி மெல்ல எட்டி பார்க்கிறாள். அவளுக்கு தூக்கி வாரி போடுகிறது. ரத்தம் உறைந்து போய்விடுகிறது. உடம்பை சில்லிட்டு விடுகிறது. கண்களை கசக்கி கொண்டு பார்க்கிறாள். கீழே நிற்பது ஆம்புலன்ஸ் வண்டிதான். சுற்றி வர 4, 5 பேர்கள். காரின் பின்புறத்திலிருந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கால் பங்கு வெளியில் இழுத்து இருவர் பிடித்து கொண்டிருந்தார்கள். ஸ்ட்ரக்சரில் ஒரு வெள்ளை துணி போர்த்திய உருவம். அம்மா, 14ஆம் நம்பர் வீடு இதுதானே அம்மா? அவள் வாய் உலர்ந்து விட்டது.
தொண்டை அடைத்து கொண்டு விட்டது. ஒரு பெரும் சக்தி அவளை இழுத்து கீழே தள்ளுகிறது. கைப்பிடி சுவர் நழுவுகிறது. நெஞ்சை அழுத்தியவாறே கீழே உட்காருகிறாள். தலை சுற்றி விடுகிறது. நினைவும் இருட்டடித்து போய் உடல் தூக்கி தூக்கி போடுகிறது. அம்மா என்று வீங்கி அழுகிறாள். ஒரு கணம், இரு கணம், மீண்டும் தன் நினைவு வருகிறது. கண்களிலே நீர் வெள்ளமாக வடிகிறது. புலம்பிக் கொண்டே மெல்ல எழுந்திருக்கிறாள். தான் ஏன் கீழே போக வேண்டும்? போகாமலே இருந்தால் என்ன? கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டு எழுந்திருக்க பார்க்கிறாள். உடல் மெல்ல தன் வசமாகிறது. கீழே யார் கதவை திறக்கிறார்கள்? கண்களை துடைத்து கொள்கிறாள். கதவை திறக்காமலேயே இருக்கக்கூடாதா? பகவானே, எதற்காக கதவை திறக்கிறார்கள்? பேச்சுக்குரல் கேட்கிறது. விசாரிப்பும் பதில்களும் தொடர்கின்றன. கீழே யாரோ விம்முவதும் கேட்கிறது. உடனே அவள் உடலிலே பரபரப்பு. தலையை நீட்டி கீழே கூர்ந்து கவனித்தாள். ஸ்ட்ரக்சரை வெளியில் இழுத்தார்கள். பிறகு கீழே உள்ள போர்ஷனுக்குள் அதை கொண்டு போனார்கள். தான் பார்ப்பது நிஜம்தானா? அப்பா! நெஞ்சத்துக்குள் ஒரு வெளிச்சம் அடித்துவிட்டது. உள்ளத்திலே கவலைகள் படீரென்று தெளிந்துவிட்டது. தலையை தூக்கி எடுத்து கட்டிக்கொண்டு மாடிப்படிகளில் தடதடவென்று இறங்கினாள். வாயிலில் எட்டி பார்த்தாள். கீழே வாழும் குடித்தனங்களில் உள்ள ஒரு மாமி நின்று கொண்டிருந்தாள். என்னவா மாமி? மீனாட்சி வீட்டில் ஒருத்தர் இருந்தாரே, அவர் மேலே லாரி ஏறி செத்து போய்விட்டாராம். யாரு? அந்த மாமியின் புருஷரா? இல்லை இல்லை, அவள் மாமனாரு. வயசானவர்தான். அவளுக்கு ஒரு நிம்மதி பிறந்தது. உள்ளத்திலே வெளிச்சம் பகல் போல பிரகாசமாகிவிட்டது. கீழ் குடித்தனத்தில் அழுகை ஆரம்பமாகிவிட்டது. அவளுக்கு இன்பமும் அழுகையும் கலந்து வந்தன. கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் விசித்தாள். பிறகு மாடிப்படி ஏறலானாள். மேலே கதவை சாத்தி கொண்டு உள்ளே நுழைந்தாள். ஒரு கணம்தான். மறுகணம் அது திறக்கப்படும் சத்தம் கேட்டது. திரும்பினாள். அவர்தான், அவரேதான். அவள் கண்கள் மலர்ந்தன. கல்கத்தா அம்பி வந்திருந்தான். பேசிக்கொண்டே இருந்து விட்டேன். அவளால் பேச முடியவில்லை. நெஞ்சு அடைத்து கொண்டது. அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அவர் முகம்தான் என்ன களை, என்ன எடுப்பு, என்ன குறுகுறுப்பு. அவர் முழு உருவமும் உயிர் ததும்பும் கம்பீரமாக என்ன அழகாக இருக்கிறது. மனம் விரிந்து ஒரு எல்லையில்லா இன்பத்தை அனுபவிப்பது போல இருந்தது. சாதம் ஆறியிருக்குமோ? திரும்ப வேண்டுமானால் பொங்கட்டுமா? அவள் பொங்கி வழிந்தாள். அன்பானவர்களே, வேணுகோபால் அவர்கள் எழுதிய கனவோ அது சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.